ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதுன்னு நம்புறீங்களா? ஆனால் அது உண்மை. விண்டோஸ் 10 ஏன் ஒர்க் ஆகுது, எதனால் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 அதை விட கம்மியாக யூஸ் பண்ணுறோம். லைக் விண்டோஸ் 8 இல்லைனா விண்டோஸ் 7 இந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே செக் வைக்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கு. அது என்னன்னா, எனக்கு என்னடா தெரியும். மைக்ரோசாஃப்ட் ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, விண்டோஸ் 10 இல்லை அதை விட கம்மியாக லைக் விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8 இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஓஎஸ் எதுக்குமே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணாது இதுக்கப்புறம். ஸோ சப்போர்ட் வந்து என் பண்ணுற போகிறதா வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேயே அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ஃபார் விண்டோஸ் 10 வில் எண்ட் இன் அக்டோபர் 2025. ஆஃப்டர் 14th அக்டோபர் 2025 இருந்தது. விண்டோஸ் 10 அதை விட கம்மியாக யூஸ் பண்ணுற லைக் விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இந்த மாதிரி யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஓஎஸ்க்குமே வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சப்போர்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 14th 2025 அப்புறம் எந்த ஒரு லோயர் வெர்ஷன்ஸும் லைக் விண்டோஸ் 11 விட கம்மியாக இருக்கிற எந்த ஒரு வெர்ஷன்ஸுமே வந்து அவங்க வந்து சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது சப்போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் ஆகும், ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ விண்டோஸ் 10 இல்லை அதை விட கம்மி யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் சொல்லலாம். என்னோட சிஸ்டம் ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து என்னோட பிசி ஒர்க்குமா, இல்லை நான் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு விண்டோஸ் 10 இல்லை அதை விட கம்மியாக இருக்கிற லேப்டாப்ஸ்லாம் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனை தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் திங், மைக்ரோசாஃப்ட் எந்த ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணாது. மீன்ஸ் விண்டோஸ் 10 அதை விட கம்மியாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஓஎஸ்க்குமே வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் நடக்குது. லைக் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ஓஎஸ் இஷ்யூவோ இல்லைனா உங்கள் லேப்டாப் ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம்னா டெக்னிக்கல் சப்போர்ட் மைக்ரோசாஃப்ட் எதுவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸ். எந்த ஒரு புது ஃபீச்சர்ஸும் அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு வராது. பிகாஸ் என்ன, நீங்கள் லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால புது ஃபீச்சர்ஸோ புது அப்டேட்ஸோ மைக்ரோசாஃப்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வராது. ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஸ்டாப் பண்ண போகிறதுனால அந்த விண்டோஸ் 10 அல்ல அதை விட கம்மியாக இருக்கிற வெர்ஷன்ஸுக்கும் அவங்க எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லலாம், எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வேணாம்ப்பா, நான் டெக்னிக்கல் சப்போர்ட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபீச்சர்ஸோடய எனக்கு இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு போதும், அப்டேட் நல்லா தான் இருக்குது, நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கேட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க சொல்லுது. தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்டேட்ஸ். செக்யூரிட்டியாகவும் இல்லை ப்ரைவசியாகவும் எந்த ஒரு அஷ்யூரிட்டியும் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து கிடையாது. மீன்ஸ் ஈஸியாக உங்கள் லேப்டாப் மால்வேர்ஸ் ஒரு வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து எந்த ஒரு அஷ்யூரிட்டியும் வந்து மைக்ரோசாஃப்ட்டை கொடுக்காது. பிகாஸ் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணதால் அது லைசன்ஸும் இருக்காது. ஸோ அதுக்கு அந்த சர்வீஸும் இருக்கிறதுனால உங்கள் லேப்டாப் ஈஸியாக மால்வேர் அட்டாக் ஆகிறதுக்கோ இல்லைனா வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கோ இல்லை இனிதர் குக்கீஸ் இந்த மாதிரி அட்டாக் ஆகிறதுக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் விண்டோஸ் 10 வந்து விண்டோஸ் 11 புஷ் ஆகுது தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லலாம், சார் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 மூவ் பண்ண சொல்கிறீங்க, ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது, விண்டோஸ் 11 மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகணும்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் உங்கள் லேப்டாப்பில் இருந்தால் மட்டும்தான், மினிமம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லேப்டாப்பில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகும். அந்த மினிமம் கான்ஃபிகரேஷன் தான் நான் சொல்கிறேன். இது மினிமம் கான்ஃபிகரேஷன் தான், இதோட ஹை கான்ஃபிகரேஷனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மினிமமாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் உங்களோட லேப்டாப்னா, ஸோ ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லேப்டாப்பில் நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஸோ மினிமம் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 GHz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் அதை விட ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஓகே. ஸோ 2 or more core 64 பிட்ஸ் இருக்கணும் ப்ராசஸரில். மெமரி வைஸ் பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் அதை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 64 GB இருந்தால் போதும், இல்லை அதை விட அதிகமாக இருந்தாலும் இன்னும் பெட்டர். அண்ட் TPM செக்யூரிட்டி 2.0 வெர்ஷனாக இருக்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் இந்த மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் மினிமம் வந்து 8th ஜென் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகும். ஸோ 8th ஜென்னுங்கிறது மினிமம், அதை விட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். மினிமம் கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் லேப்டாப்பில் ஒரு விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட கம்மியாக இருக்கிற யூசர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சப்போர்ட் ஆகாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் நியூ லேப்டாப் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, புது அப்டேட்ஸ் வேணும், புதுசாக விண்டோஸ் 11 போகணும்னா அப்படி சொல்லி நீங்கள் வாங்கி தான் வாங்கணும். ஸோ நான் வாங்கணும்னு சொல்லலை,
ஓகேங்களா? இது உங்களோட ஆப்ஷன் தான். நான் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன். விண்டோஸ் 11லேருந்து விண்டோஸ் 11க்கு விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு மூவ் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு நீங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். வாங்குறதும் உங்களோட விஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோ தான் உங்களோட சந்திக்கிறேன். Until then, signing off.